லாஸ்ட் வீடியோவில் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தோம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேமரை திருப்பி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். இது விழுந்தாலுமே ஒரு பை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம், எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறாங்க. அந்த ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து ஒரு பையர் ஹெவியாக டாமினேட் பண்ணதுனால ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. எனிவே மேலே போயிருந்தாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழே விழுந்ததுனால மார்க்கெட் மேலே போனாலுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த ஓப்பனிங்க்கு மேலே போயிட்டு என்ன ஆகிடுறாங்க, க்ளோஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஹெவியாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமர் விழுந்துச்சுன்னா நம்ம பையராக இருக்கலாம் ஓவரால் வியூவா இருக்கு. பட் எல்லா இடத்துலையுமே நம்ம பையர் ஆயிருவோமா அப்படின்னா அது கிடையாது. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் என்னன்றதை பார்க்கணும். அந்த ட்ரெண்டில் எந்த இடத்துல விழுந்தா நம்ம பையரா இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம என்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. இந்த இடத்துல இது ஹையர் லோவில் விழுந்திருக்கிறது பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோவில் இந்த பேட்டர்ன் விழுந்த உடனே அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையை நோக்கி போயிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது.